நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஏதோ தேர்தல் முறைகேடுங்க, பயங்கரமா ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் வந்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு அப்படியே கவர்னர்கிட்ட மனு கொடுத்துட்டு ஒரு பெரிய பப்ளிக் ஷோ பண்ணலாம். அதுக்கு ஆர்.என். ரவி யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அப்ப இந்த நேரத்துல ஏன் ஆர்.என். ரவியை மாத்துறாங்க தமிழ்நாட்டில இருந்து? சரி, இங்க வந்து இந்த தேர்தலில் இனி பெரிய அளவுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப ரவியை எங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, அங்க கொண்டு போவோம். ஏன்னா அங்க அவங்களுக்கு 70 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்கு. அப்போ யாராவது வேற மினிஸ்டர்ஸ் தங்க தென்னரசு யாரையாவது அனுப்பி பிரிவு உசாரம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட சொந்த யூகம் தான். பட் ரவியை அனுப்பும் போது அவரை மகிழ்ச்சியாலாம் வழி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்னரா நடந்துக்கிடல, அதான் அதோட சிக்கல். அவர் அரசியல்வாதியா நடந்துக்கிட்டாரு. ஆர்.என். ரவி அப்படி கிடையாதுங்களே, அவர் ஒரு பியூரோக்ராட். அப்போ பியூரோக்ராட்டோட மைண்ட் செட் எப்படிங்க இருக்கும்? மேலதிகாரிக்கு பணிஞ்சு நடக்கிறது தானே. எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ சீனியர் ஆஃபீஸருக்கு பணிஞ்சு நடப்பாங்களா, நடக்க மாட்டாங்களா? அப்போ ஆர்.என். ரவிக்கு சீனியர் ஆஃபீஸர் அமித்ஷா. ஸோ அமித்ஷா மாதிரி தான் அவர் சொல்றதுதான் இவர் கேட்பாரு. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. ஸோ இங்க இருக்கிற தலைவலியா அங்க டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இப்போ டைகர் பாம், ஜண்டு பாம் எல்லாம் கிலோ கணக்கில் வாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? மம்தா. திமுகவோட அபிஷியல் அவங்க சர்வீஸ்லயே 70 தொகுதி டஃப்னு தான் அவங்க வச்சிருக்காங்க, 70. அப்ப 70 தொகுதினா 234 70னா 164 இல்ல 160 தான் கூட்டணிக்கே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலைமையில அவங்க தேர்தலை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்னா 200 தொகுதி டார்கெட்னு வைக்கும் போது இந்த 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 1 ஓட்டு, 5 ஓட்டு எல்லாம் முக்கியம்னு ஆயிருது. அப்ப எந்த கட்சியுமே விட வேண்டாம், ஃபுல் பஸ்ஸுங்க, ஸ்டாண்டிங் கூட இப்ப இடம் இல்லைங்க, எல்லாரையும் உள்ள சேர்த்து பெரிய அளவுக்கான வெற்றியா மாறுச்சு. அந்த வெற்றி அடையணும்னு ஒரு பிளான் பண்றாரு. ஸோ மைக்ரோவா பார்த்து காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எப்படி மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப குறைக்க முடியும்? அதுக்கு திமுக தான் அவங்களோட ரோல்ல கொஞ்சம் குறைப்பாங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜோ. சார், நேற்று சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நைட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து மாற்றிருக்காங்க. இங்கே வந்து கேரளாவோட ஆளுநர் வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஆளுநர் மாற்றம் அரசியல் நம்ம தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த மாற்றம் எதுக்காக சார்? மம்தாக்கு தலைவலி கொடுக்கதான். சரி, இதில் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னருக்கு இன்னும் டேர்ம் இருக்கு, 2027 வரைக்கும் அவருக்கு இருக்கு, 5 இயர்ஸ். ப்ராக்டிகலாக ரவிக்கு டேர்ம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல, அதுக்கான ஆர்டர்ஸும் கிடையாது. 5 இயர்ஸ் அவர் முடிஞ்சு போச்சு. அதாவது அவர் நாகாலாந்துலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ டேர்ம் முடியாத ஒருவர் ராஜினாமா செய்கிறாரு. எந்த மம்தாவுக்கும் அவருக்கும் சண்டை இருந்தது, அதெல்லாம் ஓகே தான். தேர்தலுக்கு மே மாதம் 7ஆம் தேதிக்குள்ள புது கவர்மெண்ட் அங்கே வரணும். 8 கட்டம் இல்லை 7 கட்ட வாக்குப்பதிவு. ஸோ ஏப்ரல் மாதம் 2வது வாரத்துக்கு முன்னாடியே வெஸ்ட் பெங்காலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கணும். அப்படிங்கிற சூழல்ல அங்க இன்னமும் வாக்காளர் பட்டியலே இறுதி செய்யப்படலை. ஒரு ஃபைனல் லிஸ்ட் போட்டிருக்காங்களே தவிர அது ஃபைனல் லிஸ்ட் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. சப்ளிமெண்டரி லிஸ்ட் போடணும். 1-2 பேர் இல்லை, 60 லட்சம் பேர் இண்டிவிஜுவலா அப்பீல் போட்டிருக்காங்க, விசாரிக்கணும். பக்கத்து மாநிலத்திலேருந்துலாம் வந்து ஜட்ஜி வந்து உட்கார்ந்துருக்காங்க அதை விசாரிக்கிறதுக்கு. பெருங்குழப்பம். இப்படியான ஒரு சூழல்ல ஆளுநர் மாற்றம். அப்படி பாருங்க. அப்போ ஏதோ ஒன்று சொல்லி அடிச்செறிஞ்சு ஃபைனலைஸ் பண்ணி வாக்காளர் பட்டியலை ஃபைனலைஸ் பண்ணி அறிவிப்பான போடணும். இப்போ அவங்களுக்கு நமக்கும் அதனால பெண்டிங். எல்லாத்தையும் ஒரு பிளாக்கா நீங்க தேர்தல் நடத்தணும்னா வெஸ்ட் பெங்கால்ல இறுதி வாக்காளர் பட்டியலை பப்ளிஷ் பண்ண பிறகுதான் தேர்தல் அறிவிப்பானையே தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியும். எல்லாமே மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள அவங்களுக்கு முடிஞ்சாகணும். இப்படியான ஒரு சூழல்ல ஆளுநர் மாற்றம். போறது யாருன்னா நம்ம ரவி. ரவி எவ்வளவு பெரிய சேட்டைக்காரர்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி மம்தாவும் அவங்களும் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க சாதாரண நபர் கிடையாது. இங்க வந்து நம்ம ஸ்மூத்தா முடிஞ்சு போச்சு. எஸ்ஏஆர்
எப்படி முடிஞ்சுன்னா திமுக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. அதிமுகவோ பிற கட்சிகளோ அதுல கவனமே செலுத்தல, ஆர்வமும் காட்டல. பிராக்டிகலி வந்து ஒரு பூத்துக்கு இங்க 40,000 ரூபாய் பட்ஜெட்ல பண்ணாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு 10 ரூபாங்க, 2 ஃபார்முக்கு 20 ரூபா, இதர செலவு 20 ரூபா, ஒரு ஃபார்முக்கு 40 ரூபா, 1000 வாக்காளர்கள் இருந்தா 40,000 பட்ஜெட் முடிச்சிட்டாங்க. யாருமே எந்த அப்ஜெக்ஷனும் கிரியேட் பண்ணல. வாக்காளர் பட்டியல பேரு விடுபட்ட பேர் இருக்கு, ஆனா அதெல்லாம் டெத் ரேட்ல போகுது. நம்ம இன்னும் நம்மளோட டெத்தை வந்து அப்டேட்டே பண்ணலைங்க. ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு 1000 பேர் ஒரு வருஷத்துல இறந்திருந்தா கூட அது எங்கேயோ போயிடும் அந்த நம்பரு. ஸோ திமுகவுக்கு அட்வான்டேஜஸ் தான் எஸ்ஐஆர் முடிஞ்சு போச்சு. அங்க வந்து பிரச்சனை என்னன்னா மம்தாவுக்கு அட்வான்டேஜ் இல்ல, பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இல்ல. பிஜேபியோட ஓட் பேங்க் நாமசூத்ரா ஓட் பேங்க். நாமசூத்ராங்கிறவங்க அவங்க ஹிந்து பட்டியலினத்தவர்கள் ஒரு பகுதி, கங்கை கரையில மீன் பிடிக்கிறவங்க. அவங்களோட பூர்வீகம் தாத்தா பாட்டி காலத்துல அந்த ஒன்றுபட்ட வங்காளம் பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது இன்னைக்கு பங்களாதேஷ். அவங்களுக்கு பேப்பரே கிடையாது. அவங்களுக்கு வந்து வாக்குரிமையையும் மற்றும் சிட்டிசன்ஷிப்பும் பெற்று தரணும்னு சொல்லி தான் பிஜேபி அங்க ஓட்டு வங்கி கிரியேட் பண்ணுச்சு. ஆனா அமெண்டட் ஆக்ட்ல வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸே இல்ல. அவங்க வெறுப்பா இருக்காங்க. அவங்கள ஏகப்பட்ட பேருக்கு வாக்குரிமை இல்ல, பேப்பர் இல்ல, பிராக்டிகலா அவங்கள்ட்ட பேப்பர் இல்ல. இந்திய குடியுரிமையை நிரூபிப்பதற்கான சான்றிதழோ இல்ல ஏற்கனவே பங்களாதேஷ் குடியுரிமையை நிர்ணயிக்கிறதுக்கு, இப்போ உதாரணமா தாத்தா பாட்டி அந்த காலத்து பிரிட்டிஷ் இந்தியா காலத்து கல்கத்தால வெஸ்ட் பெங்கால் மாநிலம், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால், அன்னைக்கு வந்து வங்காள மாநிலத்துல அவங்க வசிச்சாங்கிறதுக்கான ஆதாரமோ எதுவுமே இல்லைங்க. அப்ப எல்லாமே அவசர கதி, பொறுமையா செய்ய வேண்டிய மேட்ரு. 3 மாசத்துல முடின்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணோம்னா அங்க பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அங்க கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னா 356 கொண்டு வரணும். 356 இப்ப இருக்க நிலைமையில பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல பிறகு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்ப கவர்னர் வந்து ஏதோ ஒரு வகையில கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறதுல இந்தியாவிலேயே எக்ஸ்பர்ட் யாரு? ஆர்.என். ரவி தான். அவர் ரொம்ப எஜமான விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி. பதவி காலம் முடிஞ்ச பிறகும் பதவியில இருக்காரு. கூப்பிடா மாப்பிள்ளையான்னு அங்க தூக்கிட்டு போயாச்சு. இங்க வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இங்க வந்து அது கொஞ்சம் பின்னடைவு தான். இப்போ ஏதோ தேர்தல் முறைகேடுங்க, பயங்கரமா ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் வந்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு அப்படியே கவர்னர்கிட்ட மனு கொடுத்துட்டு ஒரு பெரிய பப்ளிக் ஷோ பண்ணலாம். அதுக்கு ஆர்.என். ரவி யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அப்ப இந்த நேரத்துல ஏன் ஆர்.என். ரவியை மாத்துறாங்க தமிழ்நாட்டில இருந்து? இப்போ மணிப்பூர்ல இருந்து யாரையோ ஒருத்தர் இங்க கொண்டு வராங்க, ஒருத்தர் அடிஷனல் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லே பண்ண வேண்டியதானே? மகாராஷ்டிரால இந்த மாதிரி வேகன்சி வரும்போது நம்ம மறைந்த எல்ஜியை வந்து மணிப்பூர்ல இருந்து, நாகாலாந்துல இருந்தோ மணிப்பூர்ல இருந்தோ அவர் அடிஷனல் சார்ஜ் போட்டாங்க. நமக்கே நல்லா தெரியும், வித்யாசாகர் ராவ் இங்க எத்தனை வருஷம் கூடுதல் பொறுப்பா இருந்தாரு? அவர் தானே 2 பேரையும் சேர்த்து வச்சு கையெல்லாம் உயர்த்தி காமிச்சாரு. அப்ப என்ன அவர் முழு நேர கவர்னரா? கூடுதல் பொறுப்பு தானே பன்வாரிலால் புரோஹித்துக்கு முன்னாடி. அப்ப கூடுதல் பொறுப்பு போடாம எதுக்கு வந்து ஒரு கவர்னரா அங்க டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போறாங்க? அப்ப இங்க இடிக்கும்ல, இங்க இடிச்சாலும் பரவாயில்லன்னு ஏன் நினைக்கிறாங்க? இங்க ஜெயிக்க முடியாதுன்னு உணர்றாங்க. சரி, இங்க வந்து இந்த தேர்தலில் இனி பெரிய அளவுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப ரவியை எங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, அங்க கொண்டு போவோம். ஏன்னா அங்க அவங்களுக்கு 70 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்கு. எதிர்கட்சி 3 டேர்ம் வந்து மம்தா, ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கும். சோ அவங்கள தோக்கடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எஸ்ஐஆரை பயன்படுத்துறாங்க. இதான் உண்மையில் நடக்குதுங்க. இங்க முழு நேர ஆளுநர் எப்போ சார் நியமிப்பாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சரி, இந்த ஆளுநருக்கே ரவிக்கே அது ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். பிராக்டிகலா வந்து தலைமை நீதிபதி பதவியேற்பெல்லாம் இது பண்ணி நாங்க வழக்கறிஞர் முறையில் எங்களுக்கு இன்விடேஷன்லாம் வந்துருச்சுங்க. அது ஆர்.என். ரவி பேர் தான் அதுல இருக்கு. இன்விடேஷன்லாம் வந்தாச்சு. அப்போ அவசரம் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் எடுக்கிறது தான். அதுக்கு அடிஷனல் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அதனால அவர் வந்து மார்னிங் ஃபிளைட்ல வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. முழு நேர ஆளுநர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஏன்னா தேர்தல் அறிவிப்பாணை வந்துருச்சுன்னா முழு நேர ஆளுநர் பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி சில சடங்குகள் இருக்கு, சம்பிரதாயங்கள் இருக்கு. சென்னாரெட்டி அந்த காலத்துல முழு நேர ஆளுநரா வரும்போது அவரு பழைய பாணியில சாரிட் வண்டியில வந்து, அப்புறம் இதுல நம்ம நூற்றாண்டு விழா மண்டபம்னு நினைக்கிறேன், அதுல அந்த அந்த நம்ம பீச் ரோட்ல ஒரு ஊர்வலம் மாதிரி வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வாசல் இருந்து வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் நாங்களே அப்பதான் வந்து ஒரு ஆளுநர் பதவி பிரமாணங்கிறது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். அதை பழைய பிரிட்டிஷ் மரபுல பண்ணாரு அவரு பயங்கர ஸ்ட்ரிக்டா சம்பிரதாயப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த கவர்னரோட புது கவர்னரோட மைண்ட் நமக்கு தெரியாது.
அப்படி சம்பிரதாயத்தோட பதவி ஏற்கணும்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா தேர்தலுக்கு பின்னாடி தான் பதவி ஏற்க முடியும். இல்ல அவசர அடி. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அமித்ஷாவோட க்ளோஸ். அதே நேரத்துல வந்து அமித்ஷாவை மீறி எதுவும் செய்ய மாட்டாரு. அவரோட டைப்பே வந்து தன்னையை வந்து பெரிய அளவுக்கு முன்னிறுத்தி கொள்ளாத ஒரு டைப்பு. அதனாலதான் இவ்வளவு காலமா இதுல தாக்கு பிடிச்சி ஓடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை தெரியாது நமக்கு. அப்படின்னா எப்பனாலும் வந்து பதவி பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு சைலண்டா, அதாவது அந்த செரிமனி வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும் அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ரவி அங்க போய் ரொம்ப ட்ரபிள் கொடுப்பாரு. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். மம்தா அவர்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுப்பாரு. மம்தாவும் ரொம்ப ட்ரபிள் கொடுப்பாங்க. சரி, இங்க வந்துங்க என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் அவரோட நிறைவு உரையின் போது கூட ஆர்.என். ரவிக்கு நன்றி சொன்னாரு. ஒரு கவர்னர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அந்த மரியாதையை கொடுத்துட்றாங்க. அது தமிழ்நாடு பண்பாடு. வெஸ்ட் பெங்கால் அப்படி கிடையாதுங்க. நான் என்னோட நூல் ஒண்ணுக்காக அங்க பலமுறை டிராவல் பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப சூடா இருப்பாங்க. அதனால அவங்க வந்து பெரிய அளவுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்க. கவர்னர்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனந்த் போஸ் இப்ப போறாரு கவர்னர், அவர் பேர்ல பாலியல் புகார்லாம் கொண்டு வந்துட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ஆமா, கொண்டு வந்து கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அது யாரோ ஒரு லேடி கான்ஸ்டபிளோ லேடி சப் இன்ஸ்பெக்டரோ, லேடி கான்ஸ்டபிள் பாலியல் புகார் வந்து ஒரு காலத்துல இங்க ஒரு கவர்னர் இருந்தாருங்க, ஜெயலலிதாமாவோட ஆட்சி காலத்தோட ஆரம்பத்துல. அவர் பேர்ல பெரிய அளவுக்கு வந்துருச்சு. பெரிய அளவுக்கு வந்து அது எல்லாம் இஷ்யூ ஆயிருச்சு. ஆந்திரால திவாரி கவர்னரா இருக்கும்போது பெரிய பாலியல் புகார் வந்து அது வீடியோவா வெளியில வந்துருச்சு. அதுலதான் ஒரு பையன் வந்து எங்க அப்பா அவர் தான் சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கேட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதெல்லாம் வந்து நடக்கும். எதுக்காக நான் சொல்றேன்னா, ரெண்டு தரப்புமே வாழை உருவி சண்டை போடுவாங்க. நம்ம சண்டை போடுவோம், வாழை உருவி எல்லாம் சண்டை போட மாட்டோம். அந்தந்த லிமிட்டுக்குள்ள, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி லிமிட்டுக்குள்ளதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அங்க அப்படி கிடையாதுங்க. மம்தா வந்து அவங்க ரோடு லெவல் இறங்கி ஃபைட் பண்ணுவாங்க. நம்மளும் விட மாட்டாரு ரவியும். அவரும் ரோடு லெவல் இறங்கி ஃபைட் பண்ணுவாரு. இங்கேயே ரோடு லெவல் தானே இறங்கி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால வெஸ்ட் பெங்கால் தேர்தல் ரொம்ப கூத்தா தான் இருக்கும். இது திமுக எப்படி பார்ப்பாங்க சார்? ஏன்னா அவங்க தான் நிறைய தடவை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க, நம்ம ஆளுநரை மாற்றணும் அப்படின்றது. இந்த நேரத்தில் வந்து மாற்றினது திமுக எப்படி பார்க்கும் சார்? திமுக ரியாக்ஷன் ஒன்றும் இல்லைங்க. வழக்கமா இதுக்கெல்லாம் வந்து ஃபோனின்ஸ் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் எதுவுமே வரல. அது போக சரி, அவர் போறாரு, அவரை புண்படுத்த வேண்டாம்னு நினைப்பாங்க. சென்ட் ஆஃப் செரிமனி எல்லாம் எப்படி வைக்க போறாங்கன்னு தெரியல. அவர் ஏற்கனவே இருந்து நாகாலாந்துல இருந்து வரும்போது பிரிவு உசார விழாவே நடத்தல. அந்த கவர்மெண்ட் வந்து முடியாது, ரவிக்கெல்லாம் பிரிவு உசார விழாவான்ட்டாங்க. பத்திரிகையாளர்களே புறக்கணிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் வெறுப்பேற்றி வச்சிருந்தாரு. இங்கேயும் வெறுப்பேற்றி தான் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் வந்து ஸ்மூத்தா கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது இங்க இஷ்யூஸ் இருக்கு. எப்படின்னா 7ஆம் தேதி திருமங்கலத்துல அதிமுக ஓபிஎஸ் அணி இணைப்பு விழா, அதுக்கு முதலமைச்சர் கமிட்டடு. இன்னைக்கு முரசொலி பாத்தீங்கன்னா அவரு 9ஆம் தேதி திருச்சி கான்ஃபரன்ஸை பத்தி பெரிய அளவுக்கு உங்களில் ஒருவங்களை எழுதியிருக்காரு. அப்போ முதலமைச்சர் கமிட்டடு. அப்போ யாராவது வேற மினிஸ்டர்ஸ், தங்க தென்னரசு யாரையாவது அனுப்பி பிரிவு உசாரம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட சொந்த யூகம் தான். பட் ரவி அனுப்பும் போது அவரை மகிழ்ச்சியாலாம் வழி அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்னரா நடந்துக்கிடல. அதான் அதோட சிக்கல். அவர் அரசியல்வாதியா நடந்துக்கிட்டாரு. சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை இருந்ததுங்க. அப்ப நாங்க சென்னாரெட்டி கேம்ப், ஈகோ இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் சென்னாரெட்டி வந்து அந்த கவர்னர் மரபை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஜெயலலிதா தான் இறங்கி போனாங்க. கவர்னர் மாளிகை கேட்டை பிடிச்சிட்டு தூத்துக்குடி எம்எல்ஏ தொங்குனாரு. அதிமுக எம்எல்ஏ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல கவர்னரை சுத்தி முத்துவ போராட்டம் அதிமுக மந்திரிங்க பண்ணாங்க. அது பிறகு கவர்னர் வந்து டூர் கிளம்பி போகும்போது விழுப்புரத்து திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல காரையே முற்றுகை போட்டு 20 நிமிஷம் கவர்னரை சிறை வச்சிருந்தாங்க. ஆனா ஆளுநர் வந்து சென்னாரெட்டியே அந்த மரபை கடைபிடிச்சாரு. அவர் வந்து ஃபைட் அவுட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ விசி போடாம டிலே பண்ண மாட்டாரு. நானே சிண்டிகேட் மெம்பர் தானுங்க அவரோட பீரியட்ல. எம்கேயு சிண்டிகேட் மெம்பர் தான். கரெக்டா விசி வந்து ரொம்ப பெரிய மனுஷங்க. ஆல் டே பிள்ளைன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, எஜுகேஷன் செக்ரட்டரியா இருந்தவர். அவர் நீட்டா கவர்னர் மாளிகைக்கு வந்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. அப்படி ரொம்ப ஸ்மூத்தா போகும் அங்க. அதான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஈகோ காட்ட மாட்டாங்க. ஜெயலலிதாமாவது ஃபைட் பண்ணுவாங்க. அவர் அப்படி ஃபைட்டிங் கிடையாது. அவரோட சுவாபத்துல அது கிடையாது. அவரே சொல்லுவார், அதை கவர்னர் வந்து அன்பிகமிங் ஆஃப் கவர்னர் ஆயிரும், நம்ம அப்படியெல்லாம் பண்ணோம்னா அது ரொம்ப தவறு அப்படின்லாமே சென்னாரெட்டி எங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாரு. ரொம்ப ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவர். ரெண்டாவது அரசியல்வாதியா முதலமைச்சராலாம் இருந்து ஆளுநரா வந்தவர். ஸோ அரசியலும் தெரியும். ஆர்.என். ரவி அப்படி கிடையாதுங்களே. அவர் ஒரு பியூரோக்ராட்.
அப்போ பியூரோக்ராட்டோட மைண்ட் செட் எப்படிங்க இருக்கும்? மேலதிகாரிக்கு பணிஞ்சு நடக்கிறது தானே. எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ சீனியர் ஆஃபீஸருக்கு பணிஞ்சு நடப்பாங்களா, நடக்க மாட்டாங்களா? அப்போ ஆர்.என். ரவிக்கு சீனியர் ஆஃபீஸர் அமித்ஷா. ஸோ அமித்ஷா மாதிரி தான் அவர் சொல்றதுதான் இவர் கேட்பாரு. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. ஸோ இங்க இருக்கிற தலைவலியை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ டைகர் பாம், ஜண்டு பாம் எல்லாம் கிலோ கணக்கில் வாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? மம்தா. சார் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி, நம்ம காங்கிரஸ் வெளியே வந்துருன்ற ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. திருப்பி அந்த கூட்டணியை வந்து தக்க வச்சுட்டாங்க. அந்த 25லேருந்து 28 சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை சீட்டு வந்து திமுக வந்து போட்டி பண்ணும் சார்? கடந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 180க்கு மேலே வந்து போட்டி போட்டிருந்தாங்க. இந்த தடவை அவங்க கம்மி பண்ணிட்டு கூட்டணிகளுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்களா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்களா சார்? 180 போட்டி போடுறதுக்கு வழி இல்லை. போன தேர்தல் மாதிரி உதயசூரியன் எத்தனை இடத்துல நிக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 170 பிளஸ் 173 172 அப்படியே உதயசூரியன் நிற்கும். ஆனா உதயசூரியனோட சின்னத்துல சில கூட்டணி கட்சிகளும் இந்த 1 சீட் 2 சீட்டு கூட்டணி கட்சிகளும் நிற்கும். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்ப காங்கிரஸ்க்கு அதிக இடம் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் அதிகம் தான் நானுமே நினைக்கிறேன். என்ன காரணம்னா ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 28ல எப்படினாலும் பாசிக்கு கொடுக்க போறாங்க, ப சிதம்பரத்துக்கு. இங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கூட்டணி உடைய வேண்டாம்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதாவது ஒரு செக்குலர் ஃபேஸ் இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி பார்டர் ஏரியாவை தவிர காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு ரொம்ப கம்மி. 3000 ஓட்டு இருக்குங்க ஆவரேஜா. எல்லாமே ஓல்டு ஜெனரேஷன் ஓட்டு தான். யங்கர் ஜெனரேஷன் அவங்களை அட்ராக்டே பண்ணல. காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிற யூத், அதாவது 18 வயசுக்கு 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? ரொம்ப கம்மி. ஜென்சின்னு அவங்கள தானே சொல்ல முடியும். ஆமா சார். இல்லவே சொல்லலாம் சார். இல்ல வெர்ச்சுவலா ஜீரோங்க. ஆமா சார். அப்ப காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வங்கி என்னவா இருக்கும்? அபவ் 60, அபவ் 70 அப்படி கூட வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 3000 2500 1000 இருக்கும் சில தொகுதிகளில். அப்போ இப்போ இவங்க வியூகம் எப்படி வகுக்கிறாங்க? டார்கெட்டு 200க்கு மேலன்ட்டாரு முதலமைச்சர். இப்போ 200 டார்கெட்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1000 ஓட்டுக்கு கீழே வந்து, அதாவது வெறும் 1 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டு வரைக்கும் வெற்றி வித்தியாசம். அதுக்கு எப்படி பார்த்தாலும் 20 தொகுதி வந்துடுது போன தேர்தலை வச்சு பார்த்தா. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி ஓட்டு பெரியுது. அப்போ அது முக்கியம். அந்த 20 தொகுதி திமுகவோட அபிஷியல் அவங்க சர்வேஸ்லயே 70 தொகுதி டஃப்னு தான் அவங்க வச்சிருக்காங்க, 70. அப்ப 70 தொகுதினா 234ல 70னா 164 இல்ல 160ல தான் கூட்டணிக்கே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலைமையில அவங்க தேர்தலை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்னா 200 தொகுதி டார்கெட்னு வைக்கும் போது இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு 1 ஓட்டு 5 ஓட்டு எல்லாம் முக்கியம்னு ஆயிருது. அப்ப எந்த கட்சியுமே விட வேண்டாம், ஃபுல் பஸ்ஸுங்க. ஸ்டாண்டிங் கூட இப்ப இடம் இல்லைங்க. 21 அமைப்பு கட்சி எல்லாம் வந்துருச்சு. வாகனத்துல கொடிய பறக்க விடுறதுக்கு இடம் இல்லை. அதான் உண்மையான நிலைமை. ஆனா வியூகம் என்ன அப்படின்னா 200+ வரணுங்கிறது வியூகம். அதாவது கலைஞர் காலத்துல ஒரு பெரிய அளவுக்கு 1971ல பெரிய அளவுக்கான வெற்றிங்க. வியூகம் தான் அது. கலைஞர் வந்து எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் அதே மாதிரி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் எல்லாரையும் உள்ள சேர்த்து பெரிய அளவுக்கான வெற்றியா மாறுச்சு. அந்த வெற்றியை அடையணும்னு ஒரு பிளான் பண்றாரு. ஸோ மைக்ரோவா பார்த்து காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எப்படி மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப குறைக்க முடியும்? அதுக்கு திமுக தான் அவங்களோட ரோல்ல கொஞ்சம் குறைப்பாங்க. அவங்க பங்குல இது கூட்டணிகிட்ட வந்து ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தாது சார். ஏன்னா தேமுதிகவும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்து இப்போ உள்ள வந்திருக்காங்க. அப்படின்றப்போ இது கூட்டணிக்கு இவங்க வரவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, நமக்கு இன்னும் சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு அதிருப்தி வந்து கூட்டணி கட்சிங்களுக்கு வந்து இருக்காதா? ஏன்னா திருமாவர்களே சொன்னாங்க 2 இலக்கில் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம், வரல, அதை அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசி வாங்கிக்குவாங்க, நாங்கள் இன்னும் வரல வந்தனும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியா பேசுற மாதிரி இருக்குது. அவரோட பேட்டியில பார்த்தோம். கொஞ்சம் மனக்குறை இருக்கத்தான் செய்யும். அது எப்படி இல்லாம இருக்கும்? எல்லா கட்சிக்கும் அதிக இடம் வேணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ போன தடவை சிங்கிள் டிஜிட்ல இருக்கவங்க இந்த தடவை டபுள் டிஜிட் வேணும்னு நினைக்கிறாங்க. அது இயற்கை தான். ஆனா சீக்கிரமே இதை முடிவு பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் லேட்டா வர்றதுல அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால் SIR டிலே ஆகிறதுல இங்க அட்வான்டேஜ் வருது. என்ன காரணம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் ஸ்டார்ட் ஆகி தான் நமக்கு வரணும்.
அப்போ நமக்கு பின்னாடி போக போக இந்த அதிருப்திகளை சரி பண்ணிடுவாங்க தேர்தல் நேரத்துல. அதிமுக பிஜேபி கூட்டணியும் இன்னும் குழப்பத்துல தானே இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை சீட்னு தெரியாதுல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, பிஜேபி தேசிய கட்சி, 2 தேசிய கட்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போகும். காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபியோட ஓட்டு வங்கி குறைவுங்க. பிஜேபிக்கு இன்றைய தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு 8 to 10% வரும், இஃப் நாட் மோர். இப்போ கொங்கு இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கூடுதலா கூட வரும். கன்னியாகுமரியில் அவங்களுக்கும் இதே ஸ்ட்ரென்த் இருக்கு. காங்கிரஸை விட கூட கூட இருக்கும். அப்போ காங்கிரஸ்க்கே 28 ஒரு ராஜ்யசபா அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கூட கொடுக்கணுங்கிற ஒரு இது அவங்களுக்கு வரும்ல. அது அதிமுக அடுத்த கட்ட குழப்பங்களை ஏற்படுத்தும்ல. அதிமுக கூட்டணியில பேக்கேஜிங் சிஸ்டம், அதாவது என்டிஏல ஏற்கனவே கொஞ்சம் கட்சி இருக்கு, அதிமுகவும் என்டிஏல சேர்ந்திருக்கு, அந்த கட்சியெல்லாம் பிஜேபி தான் பாத்துக்குது அப்படிங்கிற பாணியில் தான் பேசுறாங்க. அது தேர்தல் அரசியல சரிப்பட்டு வருமா இதெல்லாம் கேள்வி. ஏன்னா அப்படின்னா தொகுதி நம்பர் இடிக்குங்க. நம்பர் இப்ப உதாரணமா 70 தொகுதி 50 தொகுதி பிஜேபிக்கு அவங்களுக்கு கீழே கட்சிக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னா நம்பர் வாங்கிடுவாங்க. இன்னும் தொகுதிங்கிற சண்டையில பெருஞ்சண்டையா இருக்கும். அது மேல இருந்து ஒரு நாட்டாம இருந்து அதை தீர்த்து வைக்கணுங்க. சிங்கிள் கட்சி மேல இருக்கணும், மத்த கட்சியெல்லாம் கீழே இருக்கணும். அப்போ ஒரு தொகுதிக்கு 3 கட்சி போட்டி போடுது அப்படின்னா கடைசி தீர்ப்பு நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம ரோல்லே ப்ராப்ளம் இருக்கு. நாட்டாம எடப்பாடி பழனிசாமி அவர்களா, அமித்ஷா அவர்களா, இதெல்லாம் பெரும் குழப்பம். இது போக போக வரும். அப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி இந்த குழப்பம் தான் இருக்கு அப்படின்னு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அமைதியாயிரும். இது ஒரு கணக்கு ஓடுது. தேமுதிகல சுதேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநிலவையில சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம இல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இது எப்படி பார்க்கலாம்? அங்க அவர் தானேங்க இருக்காரு. அவரு கொடுப்பான்னு தான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, பிரேமலதாவே நிக்கலாம், அவங்க நிக்க விரும்பல. அவங்க ஏன்னா அவங்க எம்எல்ஏ நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க விஜயகாந்த் பையன் அவர் நிக்கலாம். அவர் விருதுநகர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அவருக்கும் லோக்கல் பாலிடிக்ஸ், ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள இருக்கணும் தான் அவரு நினைக்கிறாரு. இல்ல சுதீஷ் மட்டும்தான் முதல்ல இருந்தே ராஜ்யசபா கனவோடையே வந்தாரு. இப்போ அவருக்கு கனவு மெய்ப்பட்டு இருக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். சுதீஷை தாண்டியே அங்க வேற அதுக்கான ரோலுக்கு ஆள் இல்லைங்க. பார்சாரதிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு முதல்ல இருந்தே இல்லை. பார்சாரதியும் லோக்கல் பாலிடிக்ஸ், ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள இருக்கணும் தான் நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது தேமுதிகவை பொறுத்தவரையில் ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது அவங்களுக்கு உண்மையிலே வரப்பிரசாதம் தான். ஏன்னா அதிமுக ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காத சீட்டு திமுக ப்ராமிஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே உண்மையிலேயே ப்ராமிஸை கீப் அப் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அது வரப்பிரசாதம் தான். எத்தனை சீட்டு அசம்பிளியில வாங்க போறாங்கிறத வச்சு மேலும் அவங்க உற்சாகப்படுறது இதெல்லாம் இருக்கும். தேமுதிக ஓட்டு வங்கின்னு ஒரு 20 தொகுதியில இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 5000, 10,000, சில தொகுதியில ஒரு 15,000, 20,000 கூட இருக்கு. கொங்கு மண்டலத்துல சில தொகுதிகளில் தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, 5,000 இப்படி எல்லாம் இருக்குங்க. அது உதவியா இருக்கும்னு திமுக கூட்டணி கணக்கு போடுது. அதாவதுங்க இவங்க பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பாலிசி தாங்க. ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் அது நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும். 5 ஓட்டுல ஜெயிச்சாலும் நம்ம தான் ஜெயிக்கணும். 5000 ஓட்டுல ஜெயிச்சாலும் நம்ம தான் ஜெயிக்கணும். அப்படின்னா இப்படிதானே பண்ண முடியும், வேற வழி. ஆனா விஜய பிரபாகரன் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கல, அந்த பேட்டியில கூட வரல அப்படின்றப்போ அவருக்கு அதுல விருப்பம் இல்லையா? அந்த திமுக கூட போனதுல விஜய பிரபாகரன் அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி பார்க்கலாமா சார்? நம்ம எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. ஏன்னா ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க, அதை தாண்டி என்ன பண்ண முடியும்? சுதீஷ் வீட்டில் ஏதோ திருமண பேச்சு கூட நடக்குது அதிமுக முக்கிய பிரமுகர் ஒருத்தரோட மகனோ மகளோன்னாங்க. அதனால விஜய் பிரபாகரனுக்கு அப்படியான எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வர்றதுதான் வயசு கம்மி, இப்பவே ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வர்றதுதான் நல்லது. அங்க போய் சப்பாத்தி பாலிடிக்ஸ்ல மாட்டினாருன்னா யங் ஏஜ்ல அது பெரிய அளவுக்கு இங்க சோபிக்கவே முடியாதுங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள இருந்தாதான் நீங்க ஊருக்கு கூட்டம் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சரி, நாளைக்கு திமுக கவர்மெண்ட் வந்துருச்சு, தேமுதிக அப்படியே அடங்கி இருந்துருமா இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுமா? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஜெயலலிதா சீட் வாங்கி ஜெயிச்சுட்டு விஜயகாந்த் கிரிட்டிசைஸ் பண்ணலையா? அப்படித்தானே ஒரு ரோலை பில்டப் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு அந்த தம்பி தானே அதுக்கு சரியான முகமா இருப்பாரு. ஏன்னா எங்க இருக்காருல, அதுக்காக சொல்ல வரேன். அப்போ இப்ப ட்ரை பண்ணா ஒரு 10-15 வருஷத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தலைமைத்துவம் அவருக்கு கிடைக்கும். இப்பவே போய் டெல்லியில உட்கார்ந்தாரு அப்படின்னா அவ்வளவுதாங்க, இங்க சுத்தமா அவுட் ஆயிடுவாரு. அப்படியே அது ராஜ்யசபா எம்பி பதவியில இன்னும் நல்ல ஒரு சீனியாரிட்டியோட போனா அது வேற விஷயங்க. அது ஒரு டாப் லெவல்லே மூவ் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அங்க போனாங்கன்னா அது பெரிய அளவுக்கு வரது இல்லைங்க. ஜெயலலிதாமா மட்டும்தாங்க அங்க போயிட்டு திருப்பி ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு அவங்க பெரிய அளவுக்கு மேல வந்தாங்க. ஆனா அது எம்ஜிஆர் மரணம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். எம்பி உடம்பு சரியில்லாம போச்சு.
ஸோ இவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல 84 தேர்தல்ல எம்ஜிஆரோட முகமாவே இங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதிமுக அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்படி இருந்தும் கட்சி 2ஆ பிளவுபடுத்தா 88ல. அவ்வளவு பெரிய அக்செப்டன்ஸ்க்கு பிறகு 84 அதிமுக தேர்தல் வெற்றிக்கு ஜெயலலிதா முக்கிய காரணம், யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா அதுக்கு பிறகு 88ல அவங்க தலைமையை ஏத்துக்கல இல்ல சீனியர் லீடர்ஸ். அதிமுக வந்துச்சுல, ஜானகி அணி ஜே அணி வந்துச்சு 89. அதிமுக பிளவுபடாம இருந்தா 89 ரிசல்ட் எப்படி ஆயிருக்கும்னு நம்ம யூகிக்க முடியாது. இப்ப 89ல வந்து ஜெயலலிதா தலைமை கீழே அதிமுக 27 சீட் எடுத்த பிறகுதானே அந்த கட்சி யுனைட் ஆச்சு. ஜானகியமா விட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 91 வெற்றி. அப்ப நீங்க ஜெயலலிதாவோட இவால்விங் பாருங்க. கிட்டத்தட்ட 81 அவங்க கட்சிக்குள்ள வந்தாங்க, 83 ராஜ்யசபா, 82 சத்துணவு திட்ட உயர் அமைப்பாளர். வெற்றி அடையதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. 91. அதுக்கு முன்னாடி சினிமா கரியர் வேற. அப்போ இவரும் வந்து அந்த ரூட்ல தானே பயணம் போக முடியும். எடுத்த எடுப்புல ராஜ்யசபாவுக்கு போயிட்டாருன்னா சரியா வராது. அதெல்லாம் அவங்க குடும்பத்துல எடுத்து சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு கோபம் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாங்க சார். வேற ஒரு நேர்காணல்ல பல விஷயங்களை பத்தி விவாதிக்கலாம் சார். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு